காம வெறி நிறைய அதிகமாக ஆகிப்போச்சு பேர் ஆம்பளைங்களுக்கு. வெளியே 11 மணி ஆனாலும் இந்த ரோட்லேயே நடக்க முடியாதுமா, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ அவ்வளோ மோசமாக இருக்குது. இவனெல்லாம் இவ்வளோ நாள் விட்டதே தப்பு என்னை பொறுத்தளவுக்கு. முதல்ல உள்ளேயே வச்சு காலி பண்ணியிருக்கணும், ஷூட் பண்ணிகிட்டு இருக்கலாமே. ஸோ எங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற பற்றியில் இந்த மாதிரி காம கொடூரங்கள்னால, இந்த மாதிரியான தமிழ்நாட்டோட துரோகிகள்னால ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாகுது. கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, திருநங்கைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. அவன் வந்து சீக்கிரம் சாகக்கூடாது, அவனை அணுவாக சாவடிக்கணும். பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே வழி டிசம்பர் 23 அன்னைக்கு நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு தான் அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஜூன் 2 அன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. என்ன தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவன் வந்து சீக்கிரம் சாகக்கூடாது, அவனை அணுவாக சாவடிக்கணும். ஒரு பொண்ணுங்கிறது வந்து நம்ம நாட்டுடைய கண்கள் மாதிரி அதை நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்களை பற்றமெல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். தண்டனைங்கிறது வந்து சீக்கிரம் கொடுக்கக்கூடாது, அணுவாக சாகணும். அவன் அணுவாக செத்தான் என்னான்னு சொல்கிறான்னா, இந்த விரல்களெல்லாம் அவனை வெட்டிடணும். விரலை வெட்டிட்டு அவன் திங்க முடியாமல், அவனை எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவனுக்கு இந்த மாதிரி தண்டனை செஞ்சோம்னா ஒவ்வொருத்தனும் திருந்துவான். ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காங்க இல்லையா, கோர்ட்டில் போயிட்டு ஆஜர்னா ஜூன் 2 அன்னைக்கு அவங்களுக்கு தண்டனைக்கான தீர்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தண்டனையை வந்து எனக்கு குறைச்சி கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இப்போ எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அம்மா ஒரு பொம்பளை தானே, நீ தொட்டது ஒரு பொம்பளை தானே. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து தண்டனை வந்து தமிழ்நாடு அரசு எவ்வளோ பயங்கரமாக கொடுக்குதோ அவ்வளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லுவோம் நாங்கள். தண்டனைங்கிறது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கணும், ஆனால் அவனுக்கு விரலே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விரலும் இல்லாமல் அவனை வந்து தண்டனையில் கொடுக்கணும். அவன் அணுவாக சாகணும். ஞானசேகரன் அம்மாவை நீதிபதிகள் முதியோர் இல்லத்திற்கு அனுமதித்து அவர்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு பெரிய பெரிய பொசிஷனில் வந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த துறையை எடுத்தாலுமே, மருத்துவத்துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், படித்து முன்னேறி பெரிய லெவலில் சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற பெண்களை வந்து முட்டுக்கட்டை போடுற விதமாக இந்த பாலியல் பலாத்காரம் இருக்கிறனால நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்கள எதிர்காலத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் வர்றது இந்த மாதிரி துரோகிகள்னாலையும் இந்த மாதிரி காமுகர்கள்னாலையும் அவங்களோட எதிர்காலங்கள் தடைபடுதுப்பா. ஸோ இப்போ ஏற்பட்டவங்களை என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும். அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுத்தா கண்டிப்பாக அது அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா நம்மளோட தமிழ் கலாச்சாரம் பெண்களை பார்த்தா நம்ம 10 ஸ்டெப்பு தள்ளி நிற்போம். கலாச்சாரம் எங்கே போச்சுன்னே தெரியல. வர வர பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே வழி தண்டனை தான். இப்போ இது கல்லூரி வளாகத்திலே நடந்திருக்கு. நம்ம வெளியில எங்கேயாவது நடந்திருந்தா கூட ஏதாவது சொல்லலாம். எந்த இடத்துல நடக்கக்கூடாதோ, எந்த இடத்துல இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி நிர்வாகமும் கல்லூரி ஆசிரியர்களும் எங்கே போனாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் வாட்ச்மேனாவது இருப்பாங்க இல்லையா. கல்லூரின்றப்ப எனி டைம் ஒரு க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அந்த விஷயத்தை தடுத்து நிப்பாட்டி இருக்கணும். கல்லூரி வளாகத்தில் நடந்திருக்கு அப்படின்றது அந்த கல்லூரிக்கு ஒரு பெரிய அவமானம், காலேஜுக்கும் அவமானம், தமிழ்நாட்டுக்கும் அவமானம், நம்ம மக்களுக்கும். இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தப்புக்கள்னால ஒட்டுமொத்த ஆண்கள் வர்க்கல் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் உண்டாகுது. எவ்வளவோ ஆண்கள் நல்லவங்க இருக்காங்க, பெண்கள் நோயாளிங்க தான் அதிகமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களெல்லாம் எங்களோட குடும்ப உறுப்பினராக நினச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ எங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற பற்றியில் இந்த மாதிரி காம கொடூரங்கள்னால, இந்த மாதிரியான தமிழ்நாட்டோட துரோகிகள்னால ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்துக்கும் கெட்ட பேர் உண்டாகுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். என்ன கேட்டால் சவுதி அரேபியா ஸ்டைல் தான் வருது. அங்கே எப்படி கடுமையாக தண்டனை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இன்னமும் வந்து சட்டங்கள் கடுமையாகணும்னு நான் எதிர்பார்க்குறேம்மா. பெண்களுக்கு நடக்கிற அநியாயத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் சவுதி அரேபியா போன்று இந்தியாவிலும் ரொம்ப கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இவங்களுடைய ஞானசேகரன் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து தண்டனையை குறைச்சி கொடுங்க, என்னுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்கள நான் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அதெல்லாம் தப்புமா. கண்டிப்பாக உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதலே வந்து இந்த தண்டனை தான். இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் நம்ம யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. கண்டிப்பாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும்.
ஆம்பளைங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பார்ஷியலிட்டி ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், இவங்க இந்த பார்டருக்குள்ளே இருக்கணும், அவங்களோட லிமிட்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் நம்ம ஜென்ஸ்க்கு ஜஸ்ட் லைக் தட் அவங்கள விட்டுட்டு அவங்க எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். சொசைட்டி என்ன கற்றுக் கொடுக்குதோ அந்த மாதிரி அவங்க க்ரோ அப் ஆகுறாங்க. தட் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்ட். இப்போ அந்த கல்லூரியில் அந்த கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட பெண் நமக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக இருக்கும், அந்த மாதிரி எதுவும் யோசிக்காமல் அவங்க தோழிகளோடு சேர்ந்து அன்னைக்கு நைட்டே போயிட்டு அவங்க கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அது 2 நாளில் உடனே அவங்களுடைய கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தைரியமாக வெளியே வராங்க இல்லையா, நிறைய பேர் இந்த மாதிரி வெளியே வராமலே இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு அசிங்கமே இல்லை. இதை செய்கிறவங்க தான் அசிங்கப்படணும் ஃபஸ்ட்டு. இது இது நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்னு நம்மளோட குற்ற உணர்ச்சியிலே இதை வெளியில் சொல்லாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத யோசிக்காமல் சொசைட்டியில் இதை வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் தான் எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கும். இப்போ இதுக்கான தீர்ப்பு இன்னைக்கு தான் அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டே கொடுத்துருக்காங்க. ஜூன் 2 அன்னைக்கு உங்களுக்கான தண்டனையை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சென்னை மகளிர் கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி கேஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அதில் 5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்ற மாதிரியே தீர்ப்பு கொடுத்தாங்க. இதில் ஒரு 5 மாதத்துக்குள்ளேயே இதுக்கான தீர்ப்பு வழங்கிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்க ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதாவும் ஒரு சிலர் பேசிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு உடனே கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இது அவங்களுக்கு உடனே கிடைக்கணும், கிடைச்சா நல்லது. பொள்ளாச்சி கேஸ் மாதிரி so many years இது அப்படியே கேட்டு எடுத்துகிட்டு வராமல் இதை இமீடியட்டாக பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு அலாம் பெல் மாதிரி இருக்கும். அவங்க யோசிப்பாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது, பனிஷ்மெண்ட்டுக்காகவாவது பயந்தாவது அட்லீஸ்ட் செய்யாமல் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தடுக்க முடியும். கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, திருநங்கைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு வாட்டியும் நீங்கள் தண்டனை நம்ம குறைவாக கொடுக்கனால தான் அதனால் இன்னும் அதில் தப்பாக மீண்டும் பண்ணுறாங்க. இந்த வாட்டினா தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கணும். கடுமையாக இருந்தால் தான் அடுத்த வாட்டி இதை பார்த்து 10 பேர் திருந்துவாங்க. எப்போவுமே சரி நம்ம அது நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டில் நம்ம ஒருத்தவங்க அந்த மாதிரி தப்பு செய்கிறப்ப அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கலாம் தான் அடுத்த வாட்டி அந்த இதை செய்யறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி தான் நடக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கணும். ஹெவியாக இருந்தால் அதை பார்த்து அடுத்த வாட்டி யாரும் செய்யணும். ஒருவேளை தண்டனை கொடுக்குற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பீங்க? அந்த மாதிரி கொண்டு நான் உயிரெலாம் வாங்க மாட்டேன். தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அவன் ஒரு நிமிஷமும் அவன் நொந்து சாகிற அளவுக்கு நான் ஒரு தண்டனை கொடுப்பேன். அவன் எதை வழியால் தப்பு பண்ணால் அந்த உறுப்பியே இல்லாத அளவுக்கு நான் செய்வேன். இப்போ குற்றவாளி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எனக்கு தண்டனையை குறைச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அந்த பொண்ணு எவ்வளோ இது பண்ணியிருப்பா, அதுக்கு குறைச்சினா கொடுக்குற கண்டிப்பாக பவர்ஃபுல்லான பெரிய இதுவாக கொடுக்கணும் அவங்க தண்டனை. இந்த விஷயம் நடந்து டிசம்பர் அப்போ நடந்திருக்கு. இப்போ மே மந்த் வந்துருச்சு. இப்போ ஒரு 5 மாதம் கேப்ல தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது உடனடியாக கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு தப்பு செய்கிறாங்க, ஒரு இஷ்யூ வெளியாகுதுன்னா அப்பப்பே உடனே நீங்கள் பதில் கொடுத்து அதுக்கு ஒரு இது பண்ணாதான் அவங்களுக்கு பயம் இருக்கும். நீங்கள் இப்போ அது இந்த மாதிரி 5 மாதம் அது விசாரிக்க அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க மேலே யார் எவரும் தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அப்பப்பே அதுக்கான பனிஷ்மெண்ட் ஹெவியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் அவனை வச்சுருந்ததே பெரும் தப்பு என்னை பொறுத்தளவுக்கு. அப்பயே காலி பண்ணுங்க, உள்ளே காலி பண்ணலாமே. மற்றதுக்கெலாம் மட்டும் சின்ன தப்புனா காலி பண்ணுறாங்கல்ல, இவனெல்லாம் இவ்வளோ நாள் விட்டதே தப்பு என்னை பொறுத்தளவுக்கு. முதல்ல உள்ளேயே வச்சு காலி பண்ணியிருக்கணும். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கலாமே, எதுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலையாச்சே. படிக்க வைக்க தானே அனுப்புகிறாங்க, ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க. இனிமேல் எப்படி நம்பிக்கை வரும் எல்லாருக்கும்? பெண்கள்னால் அவ்வளோ கேவலன்ற அளவுக்கு பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் இவன் ஒருத்த மட்டும் பண்ணிருப்பான், இன்னும் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பானுங்க. முதல்ல இவனை காலி பண்ணுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நல்லா நடக்கும். ஒருத்தனை காலி பண்ணால் மட்டும்தான், அதாவது இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு பயம் அந்த மனசில் வரணும். இனிமேல் பெண்களை தொடர்றதுக்கு பயப்படணும் ஆம்பளைங்க, புரியுதா? முதல் ஷூட் பண்ண சொல்லுங்கள், ஷூட் பண்ணுற சொல்லுங்கள். அவங்களாம் இங்கே தீர்ப்பு இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷூட் பண்ண சொல்லுங்கள். பயப்படாமல் தைரியமாக வந்தால் மட்டும்தான் எது ஒன்றும் சாதிக்க முடியும். வீட்டுக்குள்ளேயே பயந்து கிடந்தால் ஒன்றும் நடக்காது. தப்பு பண்ணால் உடனே அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், இல்லை வேறு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணலாம். பயப்படக்கூடாது. தனிப்பட்ட மாதிரிலாம் இப்போ ஊரை விட்டு ஊர் அனுப்புகிறாங்க அம்மா அப்பா படிக்க வைக்கணும்னா தைரியமாக தான். இப்போ ஊரை விட்டு ஊர் போக தைரியம் இருக்குல்ல, அங்கே ஒரு தப்பு நடந்தாலும் அதை திருப்பி நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் தைரியம் வரும். தைரியமாக இருக்கணும் பெண்கள். என்னை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். யாருன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை தப்பிக்க விட்டால் இதோட முடிஞ்சு போச்சு காலம். பச்சாதாபமே பார்க்கவே வேண்டாம். அந்த காலத்துலலாம் ஒரு தப்பான தூக்கு தண்டனை கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? இப்போது அப்போல்லாம் பயப்படுவாங்க பெண்களை தொடர்றதுக்கு. இப்போ வயசானவங்க கூட ஒரு சின்ன குழந்தைங்களாம் நாசம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு துணிவு எங்கேருந்து வந்தது? இப்போது எப்படி வந்தது? காம வெறி நிறைய அதிகமாக ஆகிப்போச்சு இப்போ இருக்க ஆம்பளைங்களுக்கு.
வெளியே 11 மணி ஆனாலும் இந்த ரோட்லேயே நடக்க முடியாதுமா, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ. அவ்வளோ மோசமாக இருக்குது. பாண்டி விசாரே கூட ரொம்ப கெட்டு போச்சு இப்போ. ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல போய் நாங்கள் தனியாக உட்கார முடியாது லேடிஸ் இப்போலாம். 10 மணிக்கு மேலே அவ்வளோ மோசமாகிடுச்சு பாண்டி விசார். ஜூன் 2 அன்னைக்கு குற்றவாளியான ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. மக்களுமே அவங்களுடைய கருத்துக்களை மாற்றி மாற்றி பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.